கோவையில் போராட்டம் நடத்தி வரும் பொதுமக்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தெரிவிக்கும் கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். ஒரு வயசு குழந்தை 6 மாச குழந்தையில இருந்து இங்கேயே இருக்கோம்மா. இங்க இருந்து யாருமே போக முடியாதுமா. அரசியல்வாதிகளும் சரி, சட்டமும் சரி, போலீஸும் சரி, யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம பண்றது அறவழி போராட்டம். வள்ளலார் சொன்ன மாதிரி நம்ம ஜீவகாருண்யத்தை வச்சு நம்ம வாழ்க்கை நடத்திட்டு இருக்கோம். நம்ம குழந்தைங்களுக்காகவே வாழ்றோம். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எந்த ஒரு தாய் தந்தையும் சும்மாவே இருக்க முடியாது. இதுல சயின்ஸ் ரீதியாக அது நிறைய சொல்லலாம். உலகத்துக்கு நாகரிகத்தையும் அறிவிலையும் சொல்லிக் கொடுத்தது எங்க தமிழன் தான். இது அதாவது ஜல்லிக்கட்டு நடத்தி அதோட வீரியத்தை கெப்பாசிட்டி மூலியமா அது ஃபார்மிங் அனுப்பணுமா இல்ல பிரீடிங் அனுப்பணுமான்னு பார்ப்பாங்க. அது மூலியமா நாட்டு மாடுகளோட உற்பத்தி ஜாஸ்தி ஆகும். அப்படி ஜாஸ்தி ஆகும்போது நம்மளுக்கு பாலோட உற்பத்தி டைரி ப்ராடக்ட்ஸ்ல நம்மளோட பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எக்கனாமிக் லெவல்ல தமிழ்நாடு பெரிய இடத்துக்கு போகும். அது தவிர்க்கிறதுக்கான சக்தி தான் இவங்க நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா கண்டிப்பா இது எப்ப நல்ல தீர்ப்பு வருமோ அது வரைக்கும் நாங்க போராட்டத்தை கைவிடவே மாட்டோம், நடத்தி கொண்டுதான் இருப்போம். ஆண்டு நாட்களாக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். ஒரு பஸ் கண்ணாடி உடையில ஒரு பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படல. பெண்கள் குழந்தைகள் ரொம்ப மெதுவாக ஆதரவு தந்துட்டு இருக்காங்க. ஸோ மத்திய அரசும் மாநில அரசும் இதுல ஒரு தெளிவான முடிவு எடுத்து எங்களுக்கு சிறந்த முடிவு தரணும்னு எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா ஜல்லிக்கட்டு நடத்தி ஆகணும். நம்ம தமிழர்கள் நடத்தினா அதுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். அப்பதான் பிரீட் நல்லா கிடைக்கும். நல்ல மாடை அதை தேர்ந்தெடுத்து கண்டிப்பா நல்ல மாடு கொடுப்பாங்க. அதனால நம்முடைய பாரம்பரியம் கண்டிப்பா காப்பாதான் கண்டிப்பா ஜல்லிக்கட்டு நடத்தி ஆகணும். அரசியல்வாதிகளை உள்ள விட மாட்டாங்கன்றதெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க இடத்துல இருந்து பண்ண சொல்லுங்க போராட்டத்தை. இந்த இடத்துல இளைஞர்கள் நடத்தினாங்கன்னா அவங்கவுங்க வீட்டு வாசல்ல இருந்து நடத்தலாம் போராட்டம். யாரு நடத்த வேணாம்னு எந்த இளைஞர்களும் சொல்லல. இதுக்குள்ள வராதீங்க, இளைஞர்களுக்குள்ள வராதீங்க. ஏன்னா எல்லாரும் அரசியல் ஆக்கிடுவாங்கன்றக்காகத்தான்.